அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் வெள்ளிக்கிழமை ஜுமா தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முதலாக அவன் படைத்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் உலகின் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். இதே வெள்ளிக்கிழமையில்தான் சுவர்க்கத்திற்குள்ளால் அவர்களை நுழையச் செய்தான். இந்த உலகம் ஒரு காலத்தில் அழியும் என்பதை நாம் எல்லாம் நம்பியிருக்கின்றோம். அந்த உலக அழிவு இந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஏற்படும். இதே வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோமேயானால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையின் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்வார்கள். இந்த வெள்ளிக்கிழமை அன்று இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாளிலே நாம் சில ஒழுக்கங்களை பேண வேண்டும். பருவ வயதை அடைந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ஜும்ஆ தினத்திற்காக குளிக்க வேண்டும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இந்த ஜும்ஆ தினத்திற்காக குளிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இருக்கின்ற ஆடைகளில் நல்ல ஆடையை நாம் அணிய வேண்டும். பற்களை தேய்த்து சுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆடைகளிலே நறுமணங்களை நாம் பூசிக்கொள்ள வேண்டும். சீக்கிரமாக ஆண்கள் வீட்டை விட்டும் புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். நஃபிலான வணக்கங்கள், குர்ஆன் ஓதுதல், திக்ருகள் செய்தல், பாவ மன்னிப்பு தேடுதல், நம்முடைய ஹலாலான தேட்டங்களையும் நாட்டங்களையும் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே எடுத்து வைத்தல் போன்ற நற்காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தை நாம் ஓத வேண்டும். அதற்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை வெள்ளிக்கிழமை அதிகமாக நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இமாம் ஆகிறவர் பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக மிம்பரிலே ஏறுவாரையானால் வாய் மூடி அமைதியாக நாம் இருக்க வேண்டும். அருகில் உள்ளவர்களிடத்தில் பேசுவதோ, மற்றவர்களுக்கு சலாம் கூறுவதோ, சலாத்திற்கு பதில் கூறுவதோ எதுவுமே கூடாது. பேசுகின்றவரை பார்த்து பேசாது என்று சைக்கினை காட்டுவது கூட கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அதற்கு பின்னால் தொழுகை நடைபெறும். தொழுது முடித்த பின்னால் சுன்னத்துகளை நாம் தொழுக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். சமுதாயத்தை சூழ்ந்திருக்கின்ற எத்தனையோ சோதனைகள், அந்த சோதனைகள் எல்லாம் அகன்று விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இந்த ஒழுக்கங்களை பேணுவோம், இந்த வெள்ளிக்கிழமையை சங்கை செய்வோம், நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் அகற்றி சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.